ஒரு காலத்தில் பச்சை பசுமையால் சூழப்பட்ட ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் மலர்குடில். அந்த கிராமத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தனர். எல்லா குழந்தைகளும் ஒன்றாக விளையாடவும் படிக்கவும் உதவவும் பழகியிருந்தனர். அந்த கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் சில நேரங்களில் பிறரை கேட்காமல் தன்னிச்சையாக நடந்து கொள்வான். அதே கிராமத்தில் மலர் என்ற ஒரு சிறுமியும் இருந்தாள். அவள் மிகவும் அமைதியானவள், அனைவருக்கும் உதவும் மனம் கொண்டவள். ஒரு நாள் கிராமத்து பள்ளி ஆசிரியர், நாளை கிராமத்தை சுத்தமாக்கும் நாள், எல்லா குழந்தைகளும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று கூறினார். அடுத்த நாள் குழந்தைகள் எல்லோரும் சேர்ந்து தெருக்களை சுத்தம் செய்ய தொடங்கினர். சிலர் குக்கைகளை சேகரித்தனர், சிலர் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றினர். ஆனால் கண்ணன் மட்டும், நான் விளையாடப் போகிறேன், இது பெரியவர்கள் வேலை என்று சொல்லிவிட்டு சென்றான். சிறிது நேரத்தில் அவன் விளையாடிய இடத்தில் காலில் முள் குத்தியது. வலி தாங்க முடியாமல் அவன் அழுதான். அதை பார்த்த மலர் ஓடி வந்து அவனை வீட்டுக்கு அழைத்து சென்று மருந்து வைத்தாள். அப்போது கண்ணன் புரிந்து கொண்டான். நான் அனைவருடன் சேர்ந்து வேலை செய்திருந்தால் இப்படியெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கும் என்று அவன் நினைத்தான். அடுத்த நாள் கண்ணன் ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்டான். அதன் பிறகு அவன் எப்போதும் நண்பர்களுடன் சேர்ந்து வேலை செய்தான். மலர்குடில் கிராமம் மேலும் அழகாக மாறியது.